ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் என்டர்டெயின்மெண்ட் அங்கே தாங்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னா அமெரிக்காவில் அரிசோனாவில் அவாண்டேல் அந்த பிளேஸில் இருக்குது. யூஎஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அரிசோனாலே ஒரு 5-6 லொக்கேஷனில் இருக்குது. இது என்ன அப்படின்னா பவுலிங்கு, அப்புறம் வந்து மேஸு, நிறைய என்டர்டெயின்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஃபுட்டு ப்ளஸ் கேம்ஸ், நிறைய கேம்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ டிக்கெட் வந்து $12 ஒரு ஆளுக்கு உள்ளே போகிறதுக்கு. 1 ஹவராக பவுலிங் வாங்கினீங்கன்னா $10. ஃபன் கார்டு தரணும். உள்ளே ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது என்ட்ரானதையுமே. இங்கே பார்த்தீங்கன்னா கேப்டீரியா இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் விளையாண்டுட்டு. அப்புறம் அங்கே டிக்கெட் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே முன்னாடி அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆன்லைன்லேயும் வாங்கலாம். இப்போ ஃபுல்லாக ஏகப்பட்ட கேம் இருக்குது பாருங்கள். கேம்ஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. இதே மாதிரி தேவன் பஸ்டர்ஸும் இதே மாதிரி தான். அங்கே முன்னாடி போய் நீங்கள் பவுலிங் போட்டு விளையாண்டுட்டு நிறைய மேஸு, நிறைய கேம் இருக்குது. லேசர் டேக்கு, ஏகப்பட்ட கேம் இருக்குது. அது என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் டே என்டர்டெயின்மெண்ட்டு. ஜாலியாக வந்தீங்கன்னா குழந்தைகளோட இன்டோர் ஏசியில் அழகாக டைம் பாஸ் பண்ணலாம். வெயிட் ஃபார் திஸ் டிக்கெட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே டு தேர்ஸ்டே ஆக்டிவிட்டி. அந்த ஆல் யூ கேன் ப்ளே ஆக்டிவிட்டி பாஸ் வந்து $23. அது வாங்கிட்டீங்கன்னா அதில் போட்டுக்கிற 4 கேமுமே நம்ம விளையாடலாம். இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் விளையாடணுன்னா தனித்தனியாக வாங்கணும். ஸோ அது வந்து சேவிங்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபன் கார்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபன் கார்டு என்னென்னா இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இதில் இந்த கேமெல்லாம் விளையாடுறதுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த கார்டு. இப்போ நீங்கள் $20 நான் கூப்பன் இருந்து $20 வாங்கினா $20 லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கார்டை நீங்கள் இங்கே ஸ்வைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேமெல்லாம் வந்து ஆடலாம். இந்த இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே ஆட முடியும். அதுவாக வந்து பவுலிங்கு மற்றதுக்கெல்லாம் வந்து அங்கே ஷூ வாங்கிட்டு பண்ணலாம். ஒவ்வொரு கேமாக பார்ப்போம். அப்புறம் நீங்கள் வின் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அந்த டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து கிஃப்ட் ஷாப்பில் போய் நம்ம கிஃப்ட்டை ரெடீம் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே பாருங்கள், நல்ல கேம் தான். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுற கேம்ஸு. ஸோ மெயினான கேம் அந்த பவுலிங் தான். அது விளையாடுறது தான். அப்படியே போகலாம். அங்கே வேணுங்க நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா அங்கேயே கொண்டு தருவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கலாம். ஷூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஷூஸ் தான் நம்ம வாங்கிட்டு அங்கே போயிட்டு அந்த இதில் விளாடணும். இங்கெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மக்கள். ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு வேலை. நீங்கள் இங்கே வந்து கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு இது விளாடணும் சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. பவுலிங் இங்கே பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பவுலிங் ஏரியா. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாலுக்கு இருக்குங்க. நம்ம எடுத்து போட்டு இந்த பசங்களாக விளாட்றாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஒரு இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சி இதை இந்த மாதிரி ஒரு இதை பிடிச்சி உட்காந்துட்டு இப்போ நீங்கள் ஃபுட்டு எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைக்கு வீசுறாங்க பாருங்கள். போயிட்டு அந்த இதை வந்து அடிக்கணும். அங்கே இருக்குவாங்க ஃபிட் பண்ணுறது. இது சூப்பர் கேம். இது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுங்க பாருங்க. இதே நம்ம செக்ஷன் எடுத்துக்கலாம். இது ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பால் வச்சுருப்பாங்க. வந்து என்ன சைஸ் நம்மளுக்கு வேணுமோ பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது நம்ம விரல் போகுது இல்லையா, இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது ஃப்ரீயாக போகிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த பாலில் அங்கே கொண்டு வந்து வச்சிடணும். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வேணும். நீங்கள் பேர் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு பேர் என்ட்ரி பண்ணுறதுங்களா, என்ட்ரி பண்ணதுக்கு இங்கே பால் வச்சுருவீங்க. பாலை வச்சுட்டு அங்கே போயிட்டு அழகாக போய் எல்லாத்தையும் அடிச்சு விட்டாங்க. 3 மாட்டிச்சு. 3 இருக்குது. எல்லாமே உள்ளதுன்னா அது தகுந்த மாதிரி பாயிண்ட்.
போயிட்டு அதே போல் பார்ப்போம். கீழே போயிடுச்சு 0 லக்கு. ஒன்றுமே ஒரு இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டு காலி. வருமானம் பாயிண்ட் 0. Again. பால் வரும் பாருங்க. கேம்கள்லாம் இருக்குது. இது வந்து பால் கேமு. இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணி அந்த இது பண்ணுறது எல்லாத்துக்குமே காசு தான். ஆனால் நம்ம ஊரில் சிட்டிக்குள்ளே இருக்குது, டவுன்லலாம் அதிகமாக இல்லை. சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல. இங்கெல்லாம் வந்து இது ஃபேமஸ். குழந்தைங்க ரொம்ப இது போட்டு எடுத்துகிட்டு போகிறது நல்லா வீடியோ கேட்குறோம். என்டர்டெயின்மெண்ட்டு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். ஒன் டைம் செட்டப் இது பண்ணிட்டோம்னா ரெகுலராக காசு தான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏகப்பட்ட கேம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பைக் கேமு. ஜீப்பு, இது என்னமா இருக்குங்க, ஏதோ பிக் ஒன்று, ஏதோ காசு எடுக்கிறது போல். இது போய் எடுத்துகிட்டு வந்து இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுங்கன்னா இங்கே வந்துடும். இதெல்லாம் ஒரு கேமு. அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான்.
பைக் ரேஸ் கேமு அதெல்லாம் இருக்குது. சரி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கார் ரேஸ் கேமு ரெடி ஆயிடுச்சு. 2 வண்டி. Hit them hard, take them down. Go! வண்டி வேகமாக போகுதுங்கோ. பட்டை கிளம்பிட்டு போகுதுங்க. ரோடு தாண்டி எல்லா பக்கம் போகுதுங்கோ. வண்டி கிளம்பிட்டு போகுது பாருங்க வண்டி. ஃபிஃப்த்து, 7th, 6th, Flyer 2, 6, 4th வந்துட்டாங்க. எல்லாம் ரோட்டில் மட்டும் போகலைங்க. ரோடை தவிர எல்லா பக்கம் போயிட்டு இருக்காங்க. போலீஸ் தரத்த ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. ஓ போலீஸ்காரன் தரத்திட்டு வரான். 6வது இடத்துக்கு போயாச்சா. அந்த வண்டி 4வது இடத்துக்கு போயிடுச்சுங்க. 7th place போயிடுச்சு. அழுத்து போலீஸ்காரனே தூக்கிட்டான். ஒரு கம்பத்தை உள்ள வண்டி பல்ட்டி அடிக்க போகுது. அவ்வளோதாங்க போயிடுச்சு. பறந்துருச்சு வண்டி. கார் எங்கேயோ பறக்குது. ஓ மை காட். ஃபினிஷ் 4th. அது முடிஞ்சிச்சு. அந்த வண்டி 4th வந்துச்சு. 7th. அடுத்த ரவுண்டு 2. மொத்தம் 5 ரவுண்ட் இருக்குதுங்க இந்த கேமு. ஓ மை காட். தாய் வருதுங்க. கரெக்டாக எய்ம் பண்ணி சொன்னோம். நீங்கள் காணோம். வருது பாருங்க. குச்சி வருது பாருங்க. அடி அட்றா அவன் தான் போடுறான். ப்ளூ கலரில் போடுறான். காதப்பி அடிக்கிறேன். ஓ டைனாசர் குட்டி போடு. வரும்பாரு இப்போ தாவிட்டு. நாளை சுற்றா டேய். அதை சொல்கிறா போடுறா. பச்சை கலர் வருது பாரு. போடுறா. தாவுது பாரு. போடு. அடி போலி. அதே அடி. ஆளை போட்டுறாத. அவனடி. அதேதான். ஓ மை காட். இது ஒரு கேம். லைட் அடிக்கிறது. டிக்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கும். இங்கே ஒரு கேம் பாருங்க. எப்படி போயிட்டுருக்குது. பை பை. இது ஒரு கேமு. இது வந்து இந்த காயின் கேம். இந்த காயை நம்ம இந்த காடை உரசிட்டு இது அமுத்துனீங்கன்னா அங்கே விழுகிற காயின்லாம் உங்களுக்கு பாருங்க விழுகும் காயின். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏடிஎம் மெஷின் இது பார்த்தீங்களா. இது வந்து ஏடிஎம் மெஷின் வச்சுருக்காங்க. நம்ம டெபிட் கார்டை போட்டு நீங்கள் கேஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த கவுண்டரில் வந்து வாங்கிக்கலாம் டிக்கெட். நம்ம அங்கே தான் வாங்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த மெஷினில் வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கார்டு வேணுங்கிறது போட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணுங்கிறது போட்டிங்கன்னா பணம் எதில் கட்டுறீங்கன்னு கேட்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். செக் அவுட் எவ்வளோ பணம் 48 ரூபா இந்த மாதிரி வருது. நீங்கள் எதோ போட்டு வாங்கிக்கலாம். இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைக் கேம் இருக்குது. இது ஒரு கேம். விர்ச்சுவல் ரேபிட்ஸ் அப்படின்னு ஒரு கேமுங்க. விஆர் கேம். இது பண்ணு நல்லாயிருக்கும். இது வந்து ஹெட்செட் மாட்டிட்டு நம்ம அப்படியே இதில் உட்காந்து விளையாண்டோம்னா நீங்கள் அதில் போகிற மாதிரி ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபுல்லாமே. இது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி. உண்மையாலுமே நீங்கள் வந்து அந்த இதில் பறக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கேம் தான் இது. இல்லை ஃபன் என்டர்டெயின்மெண்ட். நம்ம அங்கே வாங்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பவுலிங் தான் இங்கே மெயின் என்டர்டெயின்மெண்ட்டு. அது போக பில்லியார்ட்ஸ் இருக்குது. நான் முன்னாடி காட்டியிருப்பேன். அங்கே இருக்குது. நீங்கள் அதுவும் விளையாடலாம். இது பாருங்க கன்று.
கன் கேம் அப்படி சொல்ல வேண்டியதுதான். டப்புன்னு போயிட்டே இருக்கணும். இது வந்து பந்து இது அடிக்கிறது. எப்படி அடிச்சிங்கன்னா இது மேலே ஏறும் அந்த கேமு. இங்கே தான் கிஃப்ட் ஷாப் இருக்குது. நீங்கள் வந்து என்ன கிஃப்ட் வேணுமோ ரெடீம் பண்ணிக்கலாம். நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கிஃப்ட்ஸை வாங்கிக்கலாம். இது எல்லாமே கிஃப்ட் கார்டு செக்ஷனு. நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே கார்டு கொடுத்து அதுக்கு தகுந்த வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் பர்த்டே பார்ட்டிலாம் வைக்கணும்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. எத்தனை பேருக்கு அப்படின்னா ஒரு ஆள் கணக்கு போட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டி ஈவெண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஹோல் எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாமே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 1 டேக்கு பே பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்காக ஒதுக்கிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் என்ன வேணால் இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 1 டே என்டர்டைன்மெண்ட் சூப்பரான பிளேஸு. Hope you enjoy this video. See you in next video. Bye from US Tamila.